ஹலோ காய்ஸ், மைவி 3 எல்லாத்துக்கும் வந்துட்டு குட் ஈவினிங் காய்ஸ். எல்லாருமே வந்துட்டு எல்லோரும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள் காய்ஸ். மைவி 3 ஒரு சில அப்டேட்லாம் வந்துட்டு தெரிஞ்சதெல்லாம் போடலான்னு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மைவி 3 நம்ம வந்துட்டு கேஸ் டீட்டெயில்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்துட்டு டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி வந்துட்டு இயரிங் டேட் தள்ளி வச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. டேட் வந்துட்டு தள்ளி வச்சது தான். உங்களுக்கு ஏதேனும் அப்டேட் தெரிஞ்சால் கூட வந்துட்டு கீழே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய எம்டி சார் வந்துட்டு பேசிய 1 இயர் பக்கம் ஆயிடுச்சு. 2025 வந்துட்டு நியூ இயருக்கு விஷ் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ போட்டார். அதுதான் எம்டி சாரோடைய கடைசி வீடியோ. அதுக்கப்புறம் எம்டி சார் பற்றின டீட்டெயில்ஸும் யாரும் சொல்ல கிடையாது. அதுக்கப்புறம் எம்டி சார் பற்றின எந்த ஒரு விவரமும் நம்மளுக்கும் தெரிய வரல. அதுதான் வந்துட்டு மைவி 3 பற்றின டீட்டெயில்ஸ் எம்டி சார் சொன்னது. அது என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு வாழ்த்துக்கள் தான் வந்துட்டு சொல்கிறதுக்காக அந்த வீடியோ. அதில் வேறு எந்த விதமான டீட்டெயில்ஸுமே இல்லை. எப்பயுமே வந்துட்டு எம்டி சார் வந்து ஒரு தாரக மந்திரம் மாதிரி ஒரு வார்த்தை சொல்வார். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம எல்லாருமே அது ஒரு மோட்டிவேட்டிங்காக எடுத்திருப்போம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்ற வார்த்தை கேட்டாலே எம்டி சாரோடைய ஞாபகம் தான் வருது. யாராவது ஏதாவது வண்டியில் எழுதி வச்சுருந்தா கூட எம்டி சார் ஞாபகம் தான் வருது. அந்தளவுக்கு வந்துட்டு எம்டி சார் வந்து அந்த வார்த்தையில் மனசில் இடம் பிடிச்சாரு. ஆனால் வந்து ஒரு டைம் கூட வந்துட்டு நான் போட்ட பணத்தை எடுக்கலைன்னு நினைக்கும்போது கொஞ்சம் கிடையாது, நிறையவே வந்துட்டு மன வருத்தம் தான். நிறைய நம்பினோம். ஆனால் வந்து நம்பிக்கைக்கு தகுந்த பலன் கிடைக்கல. சப்போஸ் வந்து இதுக்கு மேலே கிடைக்குமோன்னு தெரியல. வெயிட் பண்ணிட்டு தான் பார்க்கணும். மன உளைச்சலாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே மன உளைச்சல் தான். எப்படின்னா, பேமெண்ட் ரிட்டன் கிடைக்காதனால உங்களுக்கு வந்து எத்தனை பேமெண்ட்டு நீங்களாம் எடுத்தீங்க அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒன்று கூட எடுக்கலன்னு தான் சொல்லுவேன். நான் ஒரு சிஎம் உறுப்பினராக இருந்தேன். ஆரம்பத்தில் வந்துட்டு நானுமே மைவி 3 நம்பாமல் தான் இருந்தேன். என்னடா இது வந்துட்டு அமௌண்ட்டு போட்டால் அமௌண்ட் தரேன்றாங்க, இதெல்லாம் வந்துட்டு பொய்யா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினச்சிட்டு தான் இருந்தேன் கைஸ். ஆனால் வந்துட்டு தெரிஞ்சவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அமௌண்ட் போட்டுட்டு பேமெண்ட் எடுத்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு பேமெண்ட் எடுக்கும்போது ஓகே உண்மை தான் போல், எல்லாத்துக்கும் வந்துட்டு கரெக்டாக பேமெண்ட் வந்து சேருது மாதம். நாம் வந்துட்டு நம்மளுடைய பணத்தை போட்டு ஒரு மாதம் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்களே, இது ஒரு நல்ல விஷயம் தானே லைஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து அதில் ஒரு விஷயத்தில் வந்து இறங்கினோம். கடைசியாக வந்து அது சொதப்பல் ஆயிடுச்சு. இப்போ வந்து அது முடியுதா முடியலையா அப்படின்ற ஒரு பிரச்சனையிலே நின்றுட்டுருக்குது இந்த பிரச்சனை. எப்போ என் பேமெண்ட் கிடைக்க போகுது, நம்ம பணமாச்சும் மீண்டு தருவாங்களா, அதுக்கும் வழி இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது கைஸ். மைவி 3 பணம் வருமா வராதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நானுமே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நம்பிட்டு தான் இருந்தேன் பணம் வந்துட்டு வந்துடும். ஏன்னா வந்துட்டு ரிலாக்ஸேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையவே சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. எம்டி சார் வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் வந்துட்டு அடிக்கடி கையெழுத்து போட வாரம் வரணும், இல்லை மந்த்லி ஒரு டைம் வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா தளர்வு பண்ணிகிட்டே வந்தாங்க. அதனால வந்துட்டு ஏதோ நல்லது நடக்க போகுது போல் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனாலும் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு கடைசியாக வந்து எப்போ யூடியூப் சேனலில் வீடியோ போட்டாங்களோ அதோடையே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு வீடியோ அவங்க எதுவுமே போடலை. மீண்டும் வந்துட்டு அதே சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்களே தவிர வேறு எதுவும் வந்துட்டு ஸ்பெஷலாக வந்து புதுசாக மாற கிடையாது. பழைய நிலமையிலே தான் இருக்கிறாங்க. இப்படி தான் கைஸ் மைவி 3 வந்துட்டு போயிட்டுருக்கு. கைஸ், மைவி 3 தவிர்த்து இன்னும் என்ன விஷயம் சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா கைஸ், இப்போ வந்துட்டு பிக் பாஸில் தி காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வரப்போகுது. காமன் மேனில் வந்துட்டு ஜெயிக்கிறவங்க பிக் பாஸுக்கு வரலான்றாங்க. செம்மையாக வந்துட்டு இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன். நீங்களாம் பிக் பாஸ் ஃபேனுன்னு சொல்லுங்கள். பிக் பாஸ் எத்தனை பேர் வந்து லைக் பண்ணி பார்ப்பீங்க. நானுமே வந்துட்டு பிக் பாஸ் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான். எனக்குமே வந்துட்டு பிக் பாஸ்ன்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளோட விஜய் டிவியில் வந்துட்டு எப்பவுமே செப்டம்பர் மாதம் பிக் பாஸ் வரும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் பிக் பாஸ் வரப்போகுது. அதனால் வந்துட்டு நீங்களுமே ஆர்வமாக இருக்கீங்களா, உங்களுக்கு பிடிக்குமான்றதை சொல்லுங்கள்.
விஜய் சேதுபதி சார் ஆங்கரிங் வந்து கொஞ்சம் தடாலடியாக தான் இருக்கும். பட்டு பட்டுன்னு பேசுவார், ஸ்லோவாக பேச மாட்டார். ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னா டக்குன்னு கட் பண்ணி விட்ருவார் அந்த பேச்சை. அந்த மாதிரி தான் வந்துட்டு விஜய் சேதுபதி சாரோடைய ஆங்கரிங் இருக்கும். நம்ம பார்க்கறதுல தான் சுவாரஸ்யம் இருக்குது. ஓரளவுக்கு வந்துட்டு போன சீசன் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஃபாரூக் கமருதீன் வந்துட்டு கடைசியுமா வந்துட்டு கார் டாஸ்கில் ரொம்பவுமே ஒஸ்ட்டாக நடந்திருப்பாங்க. ஆனால் வந்துட்டு கடைசியாக ஃபாரூக் கமருதீன் பாசிட்டிவ் ஆகிட்டாங்க. அப்புறமே அதில் கஷ்டப்பட்ட சாண்ட்ரா வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவ் ஆகிட்டாங்க. சாண்ட்ரா வந்து ஏன் நெகட்டிவ் ஆகிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா, சாண்ட்ரா வந்து எப்படின்னா உள்ளதை உள்ளபடி காட்டினா சாண்ட்ரா வந்து ட்ரூவாக தான் தெரிவாங்க. சாண்ட்ரா வந்து ஒரு ஆக்டிங்கை போட்ட மாதிரியே வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், பிக் பாஸ் முடிஞ்சு ஸ்டார்ட் மியூசிக்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு. சாண்ட்ரா வந்து ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டு 2 குழந்தைங்க எல்லாத்தோடையும். அங்கே வந்துட்டு கேஷுவலாக பேசுகிறாங்க, நடிப்பு இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. பிக் பாஸ் ஷோவில் வந்து ரொம்ப நடிப்பு கலந்து பேசுகிற மாதிரி பேசுனாங்க. இப்போ இதில் எது உண்மைன்னு நினைக்கிறது சொல்லுங்கள்? அப்போ வந்து அது பொய்ன்னு தானே தோணும். அதனால தான் வந்துட்டு ஃபாரூக் கமருதீனுக்கு எல்லாருமே ரொம்பவுமே ஆதரவு கொடுத்தாங்க. எல்லோரும் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கடைசி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கேம்னால் பல்வேறு கஷ்டம் இருக்க தான் செய்யும், அதை வந்து பெருசு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 8 உதச்சி கார்லேருந்து கீழே விழுந்ததுக்கு பேனிக் அட்டாக் வருமானு பல பேர் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பிக் பாஸில் கடைசியுமா வந்து ஒரு பெரிய ஒரு கலவரம் ஆகி, அது வந்து அந்த கலவரம் ஆன மார்னிங் வந்து ப்ரோமோ கூட வெளியிடலை. அவ்வளோ ஒரு பரபரப்பாக வந்து பிக் பாஸே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா பிக் பாஸ்க்கே வந்துட்டு சாண்ட்ராவுக்கு வந்து என்னமோ ஆயிடுச்சு, பேனிக் அட்டாக் வந்து கண்ணை மூடிட்டு எந்திரிக்கவே மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கே ரொம்பவுமே பயமாக இருக்கும். அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. உடனே வந்துட்டு பிரஜன் வந்துட்டு பிக் பாஸ் கால் பண்ணியிருக்கிறாரு, என்னோடய ஒய்ஃபுக்கு என்னாச்சு, ஒய்ஃப் நல்லா இருக்கிறாங்களான்னு. அவங்க வந்துட்டு உங்கள் ஒய்ஃப்லாம் நல்லா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் தான் வந்துட்டு பிரஜன் நார்மல் ஆகிட்டார். சரி நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் ஃபோன் பண்ணி அங்கே உள்ளே இருக்கிறவங்கள பற்றி கேட்கக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் இந்த டைம் ரொம்ப சிவியராக வந்து கஷ்டப்பட்டாங்கன்றதுனால சொல்லிட்டாங்க. சாதாரணமாக வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்க வந்து கீழே விழுந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஆகிட்டாங்க அப்படின்றனால தான் சொல்லியிருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. பிக் பாஸ் ரூல்ஸ் அதுதானே. அடிக்கடிக்கு அங்கே இங்கே என்ன நடக்குதுன்ற கான்டாக்ட் டைரெக்டாலாம் பேச முடியாது. இந்த மாதிரி டிவியில் பார்த்துக்கிட்டே தான். ஸோ இப்படி தான் கைஸ் போன சீசன் போச்சு. இந்த சீசன் வந்துட்டு எப்படி போக போகுதுன்றது எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் தான். இதில் என்னென்னா சாண்ட்ராவும் அந்த திவ்யாவும் வந்துட்டு சரியான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு சாண்ட்ராவுக்கு ஓவர் பொசசிவ் ஆயிடுச்சு அவங்க ஹஸ்பண்ட் மேலே. அதனால் வந்து திவ்யா கிட்ட ஒழுங்காக பேசாமல் போனாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டாங்க. அப்புறம் திவ்யாவை பார்த்தாலே பிடிக்காமல் போயிடுச்சு சாண்ட்ராவுக்கு. அப்புறம் கடைசியாக திவ்யா தான் வின் பண்ணாங்க. ஆனால் திவ்யா வந்து பிஆர் டீம் வச்சுருந்தாங்கன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிஆர் டீம் வச்சாலுமே வந்துட்டு தப்பு கிடையாது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அது எதுக்கு பண்ணுறாங்க? 4 பேர்த்துக்கு நம்மளை தெரியணும்னு தான் பண்ணுறாங்க. இவங்க எதுக்கு காசு கொடுத்தாங்க? நான் உள்ளே பண்ணுற விஷயத்த வீடியோவாக பிடிச்சி போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே பிடிச்சி போட்டாலும் உள்ளே வந்து ஏதோ ஒன்று பண்ணி தானே பிடிச்சி போடுவாங்க. பண்ணாத விஷயத்தையா வந்து ஏஐயில் பிடிச்சி போட போகிறாங்க. அதனால் வந்துட்டு ப்ரமோஷன் தப்பு கிடையாது. அவங்களுடைய ஜாப் வந்து அந்த மாதிரி. அவங்க பிரபலம் ஆனால் தான் அவங்களுக்கு வந்து லைஃப் பெனிஃபிட்டு. அதனால வந்து அவங்க ப்ரமோஷன் பண்ணி தான் ஆவாங்க. அதுக்கு தான் அவங்க பாடுபட்டு பிக் பாஸ்க்கே வரது. அதனால் வந்து இதில் தப்பு கிடையாது. ப்ரமோஷன் பண்ணி ஜெயிச்சா என்ன, அவங்க நார்மலாக ஜெயிச்சா என்ன, அது அவங்களோட நல்லது தான். ஸோ அதை வந்து மக்கள் விமர்சனம் பண்ணி அவங்க ப்ரமோஷன் பண்ணி ஜெயித்தாங்க அப்படி இப்படி சொல்கிறதெல்லாம் தப்பு. ஓகே காய்ஸ், இதுதான் காய்ஸ் சோஷியல் மீடியாவில் ஒரே வைரலாக போயிட்டுருக்கு. நீங்களுமே வந்துட்டு சோஷியல் மீடியாலாம் பார்க்குறீங்களா, என்ன எதுன்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. மைவி3 ஆட்ஸை பற்றின அப்டேட் எதுனா கிடைச்சா நானுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சோஷியல் மீடியாவில் என்ன வைரலாக போதோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு மேலே நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலில் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க பார்க்குறேன். பை கைஸ்.